வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, ஐ அம் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலி. ஸோ, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஜெர்மன் நோட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச பிறகு, த லாங்குவேஜ் அகாடமி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிரதர் நீங்க எப்படி பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் அப்ரோச்? ஹவ் த கோர்ஸ் கன்டென்ட் வில் லுக் லைக் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நீங்க கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் ஆக்சுவலி. அத பத்தி சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ. ஸோ எங்களோட கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நாங்க ஜெர்மன் மட்டும் கத்துக் குடுக்க மாட்டோம். பியாண்ட் ஜெர்மன் யூ வில் கெட் வாட் யூ நீட், ரைட்? நம்ம மெயினா ஜெர்மன் கத்துக்கிறது எதுக்காக? ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்றதுக்காக. எய்தர் ஒரு ஜாபுக்காக இருக்கலாம், இல்ல ஸ்டடி ரிலேட்டடா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி கோல் இருக்கும். இல்ல சில பேர் ரியூனியன்க்காகவும் வரலாம். ரியூனியன் இன் த சென்ஸ் ஃபேமிலி விசாலயும் வரலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நாட் ஜஸ்ட் அபவுட் மத்தவங்கள மாரி லாங்குவேஜ் மட்டும் கத்துக் குடுத்துட்டு, போடா வெளியில முடிஞ்சு போச்சு கிளாஸ் அப்படின்ட்டு அனுப்பி விடாம, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் a basis which will definitely help you. எங்களோட நோக்கம், நீங்க சர்டிஃபிகேட் நீங்க தாராளமா வாங்கலாம். அதுதான் மெயினான ஒரு சைடு நோக்கம்னு நீங்க வச்சுக்கலாம். பட் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாம தைரியமா நீங்க பேசணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஆ சர்டிஃபிகேட் அது நீங்க பண்ணீங்கன்னா, பயம் இல்லாம தைரியமா நீங்க பேசுனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட் வந்துரும். நீங்க அத பத்தி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் இதுதான். சர்டிஃபிகேஷன் இஸ் செகண்டரி. பட் நான் எதனால அப்படி சொல்றேன்னா, நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியும். அம் ஜெர்மனில ஜாப் வாங்கணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் இஸ் நாட் எ மேட்டர். இஃப் யூ ஸ்பீக் தே வில் கெட் எ ஜாப், ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா, இமேஜின் தேர் இஸ் நோ இங்கிலீஷ். ஒன்லி தமிழ் தான் நம்ம பேசுறோம் அப்படின்ற பட்சத்தில், நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ புலவர் பட்டம் கொண்டு வா, 4 செய்யுள் எழுதி கொண்டு வா, உன்னோட தமிழ் எவ்வளோ புலமையில இருக்க அப்படின்றத யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பேசுறதுலயே கண்டுபிடிச்சிருவாங்க. இவனுக்கு தமிழ் தெரியுமா? இல்ல தெரியாதா? அப்படின்றது. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் ஹியர். ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஃபாரினரா இருந்தாலுமே, த வே யூ அப்ரோச் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ எங்களுக்கு யாருக்குமே சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ். மெயினா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்றவங்களுக்கு, மெயினா பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம்குள்ள போறவங்களுக்கு கண்டிப்பா A1 சர்டிஃபிகேட் இருக்கணும். எய்தர் A1 ஆர் IELTSல இங்கிலீஷ்ல B2ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பேசிக் ரிக்வயர்மென்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்போ எனக்கு A1 தேவையில்லையா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுல அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அட்வான்டேஜியஸ். ஏன் அப்படின்ட்டு கேட்க போகும்போது, the visa officer will get to know you are contributing something to move to Germany. Not just 1000ல நானும் ஒருத்தன் ஜெர்மனிக்கு போணும்னு இல்லாம, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க. அதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசா அப்ளை பண்ணும்போது எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது இன்டர்வியூஸ் வந்திருக்கா, இந்த மாரி ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் ப்ரூஃப்க்கு கேட்பாங்க. ரைட்? ஸோ இதையும் ஜெர்மன்லயும் நீங்க காமிச்சீங்க அப்படின்னா, இட் இஸ் அன் அடிஷனல் ப்ரூஃப். விசா சக்சஸ் ரேட் ஜாஸ்தியாகும். 1. பர்ட்டிகுலர்லி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்ல சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது. பட் ஆனா சில யூனிவர்சிட்டீஸ்ல அந்த ரிக்வயர்மென்ட் பார்த்தீங்கன்னா, A1 சர்டிஃபிகேட்டோ, A2 சர்டிஃபிகேட்டோ, இல்ல நீங்க ஜெர்மன் தாட் கோர்ஸ்க்கு போறீங்கன்னா, B2, C1 சர்டிஃபிகேட்லாம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ரிக்வயர்மென்ட் இருந்தா மட்டும் சர்டிஃபிகேட் பண்ணுங்க. அதுக்காக விழுந்தடிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. பண்ணீங்க அப்படின்னா, அகைன் ஃபார் யூ இட் வில் பி அட்வான்டேஜியஸ். பிகாஸ் செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கப்புறமா ஃபேமிலி ரியூனியன் விசா. உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃபோ ப்ளூ கார்டு இல்லாமல் நார்மலான ஜாப் ஒர்க் பர்மிட்ல இருக்காங்க, நீங்களும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளூ கார்டு இல்லாத பட்சத்தில் A1 சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். இவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் மஸ்ட், மற்றவங்களுக்குலாம் தேவையில்லை. ஸோ வித் தட் பீங் செட், நம்ம கோர்ஸ் கண்டென்ட்டுக்குள்ள ஐ வில் ஜஸ்ட் வாக் யூ த்ரூ ஹவ் அவர் course content specifically looks like, so that you get an idea about everything, right? With that being said, let me share my screen, guys. Right, so என்னோட கம்பெனி பேர் ஜெர்மன் நோட், யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஜெர்மனி, ரைட்? வித் தட் பீயிங் செட், இந்த கோர்ஸ் பர்டிகுலர் யார் யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சீக்கிங் ஃபார் எ ஜாப் இன் ஜெர்மனி, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு டூ தர் ஸ்டடீஸ் இன் ஜெர்மனி, people applying for opportunity card visa, people who would like to migrate with a family reunion visa. With that, who am I தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் அமீன், ஃபவுண்டர் ஆஃப் ஜெர்மன் நோட். 12 வருஷமாக ஜெர்மனியில் இருக்கேன். ஸோ ஐ ஹவ் பாஸ்டு யுவர் ட்ரீம்ஸ் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் போகணும், என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பார்த்துட்டு கடந்து வந்தவன் தான் நான். ஐ ஹவ் டேஸ்டட் த சக்ஸஸ் ஆல்ரெடி. தட்ஸ் வை ஐ எம் ஹியர். என்னோட ஜர்னி ஐ ஸ்டார்டட் வித் மை மாஸ்டர்ஸ் கோர்ஸ் இன் ஜெர்மனி அண்ட் கரண்ட்லி எம்ப்ளாய்ட்.
நான் சர்டிஃபிகேட் முடிச்சது ஐ ஹவ் டன் மை B1 சர்டிஃபிகேட். பட் ஆனால் இப்போ என்னோட ஃப்ளூயன்சி லெவல் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் டெஃபினெட்லி சே இட் வில் பி அரௌண்ட் C1 லெவல் வரைக்கும் அந்த ஃப்ளூயன்சி இருக்கும். கரண்ட்லி ஐம் பாஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அகாடமியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A1, A2 and B1. டெஃபினெட்லி வி வில் சி விச் பேட்ச், நீங்கள் சொல்கிறது எங்களால் தர முடியாது. வி வில் பி எவாலுவேட்டிங் விச் பேட்ச் வில் பி அ பெஸ்ட் ஃபிட் ஃபார் யூ. ஆன் டாப் ஆஃப் தட், நீங்கள் எந்த கோர்ஸ் சேர்றீங்களோ அந்த கோர்ஸுக்கு உண்டான புக்கு you will get it delivered in India, within India, if you are in India, of course. இன்டர்நேஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ பே ஆன் டாப் அந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் நீங்கள் பே பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி டெலிவர் டு யூ. ப்ளஸ் டெலிவரி ஆகாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த சேம் புக் யூ வில் கெட் அஸ் எ PDF வெர்ஷன், ஸோ தட் யூ ஹேவ் ஆக்சஸ் டு தட் புக், ரைட்? ஸோ PDF இருக்கிறதுனால எனக்கு கோர்ஸில் ஃபீஸ் ஏதாவது மாறுமான்னு கேட்டிங்கன்னா, the கோர்ஸ் ஃபீஸ் வில் பி ஆல்வேஸ் த சேம். இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ கெட் PDF ஆர் வாட். பட் புக்ஸ் டெலிவரி ஆகிறவங்களுக்கு யூ வில் கெட் போத். புக்ஸ் டெலிவரி ஆகாதவங்களுக்கு டெஃபினெட்லி PDF கிடைக்கும். கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எந்த லெவல் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே இட் வில் பி 40 hours ஆஃப் லைவ் செஷன். ப்ளஸ் ஒவ்வொரு செஷனையுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், விச் வி டோன்ட் வாண்ட் யூ டு டூ தட், ரைட்? நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் எங்களோட மெயினான ரெக்வஸ்ட் மெயின்லி. பட் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் ஃபியூச்சரில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ரிவ்யூ பண்ணணும், நான் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். லைஃப் டைம் ஆக்சஸ் நாங்கள் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு தந்துடுவோம். ஆஃப்டர் தட் யூ வில் ஆல்சோ கெட் திஸ் டாக்குமெண்ட். ஸோ சில பேர் ஏற்கனவே வச்சிருப்பீங்க, பட் ஆனால் 10 pages மட்டும் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. ஆனா தினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த லட்சக்கணக்கான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும்தான் நிறைய ரிப்பீட்டடா பேசுவோம், இல்லையா? அதே மாதிரிதான் ஜெர்மனிலையும் எக்கச்சக்க லட்சக்கணக்கான vocabularies இருக்கு. அதுல வந்து ஒரு 20% vocabulary தான் பார்த்தீங்கன்னா டெய்லி கம்யூனிகேஷன்ல அரௌண்ட் 80 to 90% நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த vocabularies எல்லாமே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி we have delivered you as a 136 page document. இப்போ நீங்க இங்க பார்க்குற மாதிரி day 1 இருக்குல்ல, அந்த மாதிரி day 1ல இருந்து day 60 வரைக்கும் you will get this vocabulary list. So it is under based on 80-20 principle. Some of you know Pareto principle, right? எங்களோட மெயின் நோக்கம் இந்த vocabularies-ஐ நீங்க மாஸ்டர் 60 daysல மாஸ்டர் பண்ணும்போதும் A1 இல்லை எந்த கோர்ஸ் நீங்கள் எங்கிட்ட பண்ணாலும் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது யூ வில் பி வெரி ஃபிட் இன் த ஜெர்மன் மார்க்கெட். ஸோ என்னோட மெத்தட் தான் இது ஆக்சுவலாக. பிகாஸ் வென் ஐ கிராக்டு மை B1 சர்டிஃபிகேட் ஐ டிட் த எக்ஸாக்ட் சேம் மெத்தட். ஜாஸ்தியெல்லாம் நான் ரொம்பலாம் படிச்செல்லாம் எழுதலை. இட்ஸ் வாட் ஆல் யூ சி ஹியர். இன் த டாக்குமெண்ட் வி வில் ப்ரொவைட் யூ என்டையர்லி ஃபார் free, including this part of the program. Plus you will get access to this school community. So school community la we have currently around 250 plus members. இது யாருக்காக அப்படின்னா, ஜாப் தேடுறவங்களுக்கு, ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஜெர்மனி வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கிறவங்க, இது எல்லாமே அவங்க பார்ட் ஆஃப் இந்த குரூப்பில் இருப்பாங்க. மெயினாக இந்த குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, டு என்கேஜ் அண்ட் க்ரோ, டு ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதர், ரைட்? இந்த குரூப் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, you will get access to this program. You can see here like German format resume எப்படி எழுதணும், சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஜாப் எப்படி நம்ம ஜெர்மனியில் சர்ச் பண்ணணும். இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கிற வீடியோஸ் அரௌண்ட் 4 ஹவர்ஸுக்கு உண்டான வீடியோ கண்டென்ட் யூ வில் கெட் என்டையர்லி ஃபார் ஃப்ரீ, ரைட்? இதுவும் பார்ட் ஆஃப் த திங். இதெல்லாம் எதுக்காக நான் தரேன் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு அச்சீவ் வாட் you are looking for. The more you migrate to Germany, it will be always good for you. Career wise la irkalam, personal side la irkalam, financial side la irkalam, everybody have their own struggle, right? So just to give you a little push, this is a community gift from my side. Apart from that, இங்கே பார்த்தீங்கன்னா சண்டேஸ், மோஸ்ட்டாக எவ்ரி சண்டேஸ் we will be having live Q&A sessions. அந்த live Q&A sessionsல you can participate, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்கேஸ் என்னால் Q&A செஷன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த Q&A செஷனோட ரெக்கார்டிங்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஸோ தட் யூ கேன் கோ த்ரூ இட். இந்த Q&A செஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ், ஸ்டடீஸ் சம்மந்தமாக, ஜாப் ரிலேட்டடாக, ஜெர்மனியில் வீசா என்ன இப்போ போயிட்டுருக்கு, வாட் இஸ் த ஸ்கோப், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் டியூரிங் திஸ் Q&A செஷன்ஸ். ஐ எம் really happy to help you guys, right? On top of that, in the journey you will also get your
ரெஸ்யூம். இஃப் யூ ஆர் எ ஜாப் சீக்கர், ஒன் டைம் உங்களோட ரெஸ்யூமை நான் ரிவ்யூ பண்ணுவேன். இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா யூ வில் கெட் யுவர் எஸ்ஓபி ரிவ்யூட் ஃப்ரம் மீ. பர்சனலாக நானே உங்களுக்கு இது பண்ணுவேன், ரைட்? திஸ் வில் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஆன் டாப் ஆஃப் தட் யூ வில் ஆல்சோ கெட் எ ஸ்மால் பாக்கெட் டிக்ஷனரி ஜெர்மன் டு இங்கிலீஷ். இதுவும் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வி வில் டெலிவர் இட் டு யுவர் ஹோம். இஃப் நாட், ஐ மீன் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ பே ஃபார் த இன்டர்நேஷனல் ஷிப்பிங் we will definitely deliver it to you, right? ஸோ இப்போதைக்கு பேட்சஸோட இதுதான் கரண்ட் பிளான். இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் கோ பிகாஸ் இட் வில் சேஞ்ச். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கீப் இட். இன்கேஸ் ஸ்கூல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், அந்த ஸ்கூல் கம்யூனிட்டின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் வாட் வி ஹேவ் ஃபார் யூ கைஸ். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். யூ கேன் ஜஸ்ட் கிராப் த நாலேஜ் ஆஃப் அதர்ஸ். ஆன் டாப் ஆஃப் தட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம் செக்ஷனில் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். திஸ் இஸ் வேர் யூ வில் ஃபைண்ட் ஆல் த வீடியோஸ் ஐ ஜஸ்ட் மென்ஷன். ரெஸ்யூமாக இருக்கட்டும், சோஷியல் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஜாப் எப்படி தேடணும், அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஆன் டாப் ஆஃப் தட் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். எக்ஸ்பர்ட் செஷன்ஸ், ஏற்கனவே ஜெயிச்சு ஜெர்மனியில் இருப்பாங்கள்ல, ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஜாப்லேயோ, அவங்களோட நான் செஷன்ஸ் 1-on-1 செஷன்ஸ் வச்சுருப்பேன். அதோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். 80-20 ரூல், திஸ் இஸ் வாட் யூ வில் கெட் இஃப் யூ ஜாயின் த கோர்ஸ் டைரக்ட்லி. அதுக்கப்புறமா ஒரு ஜாபுக்கு நீங்கள் எப்படி லைவாக அப்ளை பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். யூ வில் கெட் ஆல்சோ தட் திங். ப்ளஸ் ரெஸ்யூம் டெம்ப்ளேட். இன்கேஸ் யூ ஆர் ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஜெர்மன் ஃபார்மேட்டோட ரெஸ்யூம் எப்படி இருக்கும், போத் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் சரி ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் சரி, அது உங்களுக்கு என்டையராக ஃப்ரீயாக நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே தான் அந்த Q&A, மந்த்லி Q&Aவோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஜெர்மன் கிளாஸ் ஜர்னி, இதற்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா திஸ் இஸ் அபவுட் ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து ரிசோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்டிங் லிங்க்ஸை நான் இங்கே கொடுத்துருவேன். 80-20 ரூல் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஜெர்மனோட புக்ஸ் பிடிஎஃபாக நாங்கள் தருவோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த புக்ஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ கேலண்டர் செக்ஷனில் வந்தீங்கன்னா as I said, you can see all the Sundays you will have the Q&A sessions. ப்ளஸ் உங்களோட ஜெர்மன் கிளாஸஸ் என்னென்னக்கு எப்பப்போ ஸ்கெடியூலாக இருக்குதோ அதோட கேலண்டரும் இதே இடத்துல இருக்கும். யூ வில் கெட் ஆக்சஸ் டைரக்ட்லி டு த மீட்டிங் லிங்க் ஆஸ் வெல், ரைட்? இதுதான் எங்களோட செட்டப். கோர்ஸ் உங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது, ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நான் கீழே எங்களோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஒன்று நீங்கள் கேலண்டரில் டைரெக்டாக என்கிட்ட 1-on-1 புக் பண்ணி யூ கேன் கோ த்ரூ த ப்ரைஸஸ் அண்ட் எவ்ரி திங். ஐ வில் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆன் தட் திங். அப்படி இல்லைனா வி ஆர் பிளானிங் டு ஹேவ் டெமோ கிளாஸஸ் மந்த்லி டுவைஸ், ரைட்? ஸோ அந்த டெமோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ரிஜிஸ்டர் ஃபார் த டெமோ கிளாஸஸ். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஃபார் த நெக்ஸ்ட் டெமோ கிளாஸஸ் எப்போ இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் ஐ வில் லெட் யூ நோ. அதோட லிங்க் வந்து ஐ வில் ப்ரொவைட் யூ ப்ரைவேட்லி ஒன்ஸ் யூ ஹேவ் ஏ 1-on-1 கால் வித் மீ. ஆன் டாப் ஆஃப் தட் என்னோட இந்த ஜெர்மன் நோட்டோட வெப்சைட்டையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏன் அதை நான் உங்ககிட்ட பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வீடியோ. அந்த வீடியோவில் ஐ எம் ரிவீலிங் 3 சீக்ரெட்ஸ் தட் நோ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இஸ் டெல்லிங் யூ, ரைட்? அந்த 3 சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே germannote.comனு இருக்கும். வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். கோ த்ரூ த வீடியோ அண்ட் as I said, I am here to help you anytime, guys. So make use of it, this, and see you soon in Germany, right? Bye bye.